40 வயது காதலியை கொலை செய்துவிட்டு மாரடைப்பில் இருந்ததாக நாடகமாடிய 67 வயது காதலர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணுக்கு 27 வயது இளைஞருடன் ஏற்பட்ட பழக்கம் முதியவரை கொலை செய்ய தூண்டியதன் பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் பாகல்கோட் அடுத்த ஹிரே பதாசலாகி கிராமத்தில் உள்ள தோட்டத்து வீட்டில் வசித்து வந்தவர் 40 வயது யமன் அல்வா. இவர் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் கணவரை பிரிந்துள்ளார். 67 வயது ஸ்ரீ ஷைலா பாட்டீலை திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி இரவு வீட்டில் தனியாக இருந்த யமன் அல்வா மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக 15ஆம் தேதி காலை அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு ஸ்ரீ ஷைலா பாட்டீல் தகவல் தெரிவித்தார். மேலும் போலீசுக்கும் தகவல் கொடுத்துள்ளார். சடலம் அருகில் அமர்ந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்துள்ளார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது சடலத்தில் காயங்கள் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து புகார் அளித்த ஸ்ரீசைலா பாட்டீலிடம் விசாரித்தனர். தான் 14ஆம் தேதி இரவு வெளியில் சென்றுவிட்டு 15ஆம் தேதி காலையில் வீடு திரும்பியதாகவும் அப்போது யமன் அல்வா இறந்து கிடந்ததாகவும் கூறினார். அவரிடம் மேலும் விசாரணை நடத்திய போது அவரது பேச்சில் சந்தேகம் ஏற்பட்டது. 14ஆம் தேதி இரவு எங்கிருந்தார் என போலீசார் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதனால் ஸ்ரீசைலா பாட்டீல் மீது போலீசுக்கு சந்தேகம் வலுத்தது. அவரிடம் விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. மனைவியை இழந்த 67 வயது ஸ்ரீசைலா பாட்டீலுக்கு கணவனை பிரிந்து வாழ்ந்த 40 வயது யமன் அல்வாவுடன் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அவரை தனது தோட்டத்து வீட்டிற்கு அழைத்து வந்து திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இருவரும் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்த நிலையில் 40 வயது யமன் அல்வாவிற்கு தோட்டத்தில் பணிக்கு வந்த 27 வயது இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்திக்க தொடங்கினர். இந்த தகவல் அறிந்த ஸ்ரீசைலா பாட்டீல் அதை கண்டித்தார். அப்போது தான் தாலி கட்டிய மனைவி இல்லை என கூறி முதியவரை யமன் அல்வா உதாசீனப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஸ்ரீசைலா பாட்டீல் ஆத்திரமடைந்தார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி இரவு அந்த இளைஞருடன் யமன் அல்வா தனிமையில் சந்தித்ததை பார்த்து ஆத்திரமடைந்த ஸ்ரீசைலா பாட்டீல் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது யமன் அல்வாவை கன்னத்தில் அறைந்துள்ளார். அதில் மயங்கி விழுந்தவரை ஆத்திரமடங்காமல் கழுத்தை நெரித்து கொலை செய்தார். பின்னர் வீட்டிலிருந்து வெளியேறியவர் காலையில் எதுவுமே தெரியாதது போல வீடு திரும்பியுள்ளார். கதவை திறந்ததும் யமன் அல்வா இறந்து கிடந்ததை பார்த்து அழுது கதறி நாடகமாடினார். அக்கம்பக்கத்தினர் வந்து விசாரித்த போது மாரடைப்பால் இறந்து விட்டதாக கூறி நம்ப வைத்துள்ளார். பின்னர் சந்தேகம் வராமல் இருக்க தானே போலீசுக்கும் போன் செய்து புகார் அளித்ததாக ஸ்ரீசைலா தனது வாக்குமூலத்தில் கூறினார். இதையடுத்து ஸ்ரீசைலா மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 27 வயது இளைஞருடன் 40 வயது காதலிக்கு ஏற்பட்ட பழக்கத்தால் ஆத்திரமடைந்த 67 வயது காதலன் காதலியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.